அக்ஷய், விஸ்வ, பிரமா, சிவன் 3 பேர் கணக்கு. இல்லை, அச்சடித்த பேப்பரு மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு, அந்த பேப்பரும் எல்லாம் 3 சேர்த்து எரிச்சாச்சு. சாம்பலம் ஆக்கிட்டார் கடவுள். புரியுதா? சாம்பலம் ஆக்கிட்டார் இந்த ஜென்மத்தில். ஒழுங்காக கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு ஒப்படைக்க போறியா? நீதிமன்ற கோர்ட்டில் கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிச்சு போடுவார். அதையும் பார்த்துக்கோ. கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிச்சு போடுவார். ஜனநாயகம் புளுத்தி ஓட்டு போடுறவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? கூத்தடிச்சு வச்சுருக்கான். மேலே கூத்தடிச்சு, மேலே அடித்து, சிங்கி தட்டி, பிபி ஊதி சிங்கி அடித்து வச்சுருக்கான். பூமியில் விவசாயத்தை அடித்து வச்சுருக்கான். ஜனநாயகம் ஓட்டு முத்திரை புளுத்தி போடுதானடா அந்த புளுத்தியை. இல்லையா? ஆணும் பெண்ணும் அழைச்சி வச்சுருக்கு. ஒழுங்காக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை ஒப்படைக்கல அப்படின்னா இராணுவ வானரப்படம் உள்ளே வந்தானே அள்ளிடுவான். அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்காக கோர்ட்டில் பூரா அத்தனை வழக்காடி 2 காலக்கையை பிளந்து போகிற. சிந்திச்சு பாடுறா. என்னைக்கினாலும் ஆண்டவன் கடவுள் என்னைக்கினாலும் பிடிச்சி உள்ளே தள்ளுவார். நம்ம அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கோம்னே. உனக்கு அறிவில் என்னடா? அவன் என்ன நினைக்கான்? பேப்பர் நம்ம அடைஞ்சி வச்சுருக்கோம், எங்கெங்கே கொடுத்து சமாளிச்சுட்டு போயிடும் நீ நினைக்கடா. கொண்ட நரம்பு பின்னாடி வெட்டி அதான் 7 நாள் சனியை உட்கார வச்சாச்சு. ஆட்டுன்னு ஆட்டம். அப்புறம் தனக்கே தன் வினை எப்படி தெரியுமா? ஜனநாயக ஓட்டு முத்திரை பொழுத்தி போடுதானா அவன் மூளை திருப்பிடுவார் கடவுள். கே ஊன்னு வருவான். நீ போர்வுள்ள காலை 2 தூக்கி பிளந்து வருவ. ஆணும் பெண்ணும் கிழிச்சிருவான். கிழிச்சு குடல் கீழே நடுவு வழியே இறங்கிடும். அதையும் பார்த்துக்கோ. ரன்னை வழி எடுக்க விட்ருவார். ஒழுங்காக ஒப்படைக்கப்பார் கோர்ட்டில் இன்றைக்கி போட்டாச்சு. ஏன்னா பேப்பரை செத்த பேப்பரை எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு, முடிஞ்சு வச்சு. மத்திய அரசு, மாநிலம், ஒன்றிய அரசு, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லாம் முடிச்சாச்சு. முதலமைச்சராக இருக்கிறவன் முதல்ல தின்னுட்டு உட்காந்துருக்க. ஒழுங்காக மரியாதையோடு கணக்கை ஒப்படைச்சிரு. கோர்ட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிரு. ஒப்படைக்கலையா நீதிமன்ற கோர்ட்லேருந்து இராணுவ வானரப்பட ஜங்கின்னு வருவான். தப்பு கணக்கை பூரா அள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். 2 தரப்பையும் தூக்குவான். அதையும் பார்த்துக்கோ. 2 தரப்பும் வரும். அத்தனை சேட்டை பண்ணி வச்சு தான் ஆடுது கோர்ட்டில். தண்டனை கொடுக்கலன்னு சொல்லி கணக்கு போட்டாரா கடவுள்? இப்போ தண்டனை போட்டார். என்ற ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் முட்டா குயிமை இருக்கிற முட்டா குயிமக்கா அவன் கேட்டோம்னா எனக்கு தையலுக்கு போகிறேன் அப்படிங்க. அடுத்தாப்புல நான் கெட்டடம் கெட்டதுக்கு போகிறோமுங்க. இதெல்லாம் ஆணும் பெண்ணுந்தேன். அடுத்தாப்புல மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கான், நாங்கள் வேலைக்கு போகிறோமுங்க. அடுத்தாப்புல படித்து கல்வியில் பெரிய கம்பெனி போட்டு வச்சுருக்கானா புளுத்திய. நாங்கள் கம்பெனிக்கு போகிறோம். 20,000 15,000 சம்பளம், 50,000 1 லட்சம் சம்பளம் தரோம்னு சொல்லி போகிறான். அப்போ இங்கே விவசாயத்துக்குள்ளே உள்ள கெட்டடமாக உள்ளே இறங்குது. இல்லை, படித்த முட்டா குயிமனுகளா, உனக்கு சாப்பாட்டு உணவு இல்லைன்னா என்னடா செய்வ? பூமி அழிச்சிட்டு என்னடா செய்வ? கல்வி புளுத்தி உனக்கு ஊட்டாது, சாப்பாடு ஊட்டாது. கல்வி படிப்பு உனக்கு ஊட்டாதுடா முட்டா குயிமனை. ஒவ்வொரு மாநிலத்தில் விளைஞ்சி வர்றதுனால தின்னு நக்கி போகிற. உன் பொண்டாட்டியோட பட்டு மெத்தியில் படுத்து உருண்டு நக்கிட்டு போகிற. பொண்டாட்டி மாரில் எங்கே பார்க்கான்? இப்போ பூரா மாற்றி வரான். கல்யாணம் முடித்து வீட்டில் அவன் பொண்டாட்டி மாரில் அப்படி பவுனமாக தூக்கி வச்சிருந்தான். வெளியில் மேய போகிறான். ஆண் பெண்ணு நீயாட்டு இருடா, நான் வெளியில் போய் சாப்பிட்டு வரேன்னு அவள் போகிறான். இதே கூத்தாட அவங்களுக்கு கண்டாவளி சிட்டி கிராமத்தை அடப்பன்னு வந்துச்சா? இப்படி தான் அடைச்சி உள்ளே விட்டுட்டு நோண்டி எடுப்பான் வானரப்படைகள். கால் சாத்தியம் கணக்கு போட்டாச்சுடா. கணக்கு போட்டாச்சு. பேப்பர் செத்த பேப்பர் எரிச்சாச்சு, முடிச்சாச்சு, சாம்பல் ஆக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. கணக்கை ஒப்படைக்கலன்னா கொன்னே விடுவார் அரசியல்வாதியார். தூக்கி போட்டே மிதித்து நச்சு விடுவார். இப்போ வெளிநாடு பூரா முடிச்சுடுவாரா? வெளிநாடு எல்லா நாடும் க்ளோஸ் பண்ணிடுவார். கால் சத்தியம்டா.